தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது உயிர்த்தெழுதல்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சரீர உயிர்த்தெழுதல்களின் இறையியல் கண்ணோட்டம் என்னவெனில், மரித்த மனிதன் உயிரோடு எழும்பக்கூடியவன் என்பதுதான் வேதாகமத்தில் காணப்படுகின்ற சரீர உயிர்த்தெழுதல்களின் இறையியல் கண்ணோட்டமாய் காணப்படுகிறது. சரி, இப்பொழுது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சரீர உயிர்த்தெழுதல்களை நாம் வரிசையாக காணலாம். அப்படியாக நம்முடைய வேதாகமத்திலே 14 சரீர உயிர்த்தெழுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது உயிர்த்தெழுதல் எலியா தீர்க்கதரிசியினால் எழுப்பப்பட்ட சாரிபாத் விதவையின் மகன். 1 ராஜாக்கள் 17:17 முதல் 22. இரண்டாவதான உயிர்த்தெழுதல் எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்புதல். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18 முதல் 37. இந்த பெண்மணியின் பெயர் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. சூனேமியாள் என்பது அந்த பெண்மணி வாழ்ந்து வந்த நகரத்தின் அடிப்படையில், அந்த நகரத்தின் பெயர் சூனேம், அதன் அடிப்படையில் தான் சூனேமியாள் என்று இந்த பெண்மணி குறிப்பிடப்படுகிறார். 3வதான உயிர்த்தெழுதல் எலிசாவின் எலும்புபட்டு உயிரோடு எழுந்த மனிதன். 2 ராஜாக்கள் 13:20. 4வதான உயிர்த்தெழுதல் ஜெபாலய தலைவனாகிய யவீருவின் மகளை இயேசுவானவர் எழுப்புதல். மார்க்கு 5:41. 5வதான உயிர்த்தெழுதல் இயேசுவானவர் நாயினூர் விதவையின் மகனை வாலிபனை உயிரோடு எழுப்புதல். லூக்கா 7:14. 6வதான உயிர்த்தெழுதல் இயேசுவானவர் தன்னுடைய நண்பனான லாசருவை உயிரோடு எழுப்புதல். யோவான் 11:38 முதல் 44. 7வதான உயிர்த்தெழுதல் சிலுவை மரணத்தின் போது உயிரோடு எழும்பிய பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். மத்தேயு 27:52 முதல் 53. இந்த 7வதான உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு சற்று விளக்கம் அளிக்க நான் விரும்புகிறேன். இது நமக்கு கருகலான பகுதியாக தோன்றுகிறது. ஆனால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது நமக்கு குழப்பமான கருகலான பகுதியாக காணப்படாது. இப்பொழுது நாம் வாசிக்கலாம். மத்தேயு 27:52 முதல் 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களை, இங்கு கவனிக்க வேண்டும். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அதாவது அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து மரித்த போது. 50வது வசனத்திலே வாசிக்கின்றோம், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார், இறந்து விடுகிறார். அவர் இறந்தபோது 51, 52 ஆகிய நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இப்பொழுது இந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து விட்டார்கள். அடுத்து 53 நாம் வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எவர்கள்? இந்த பிரதிபெயர் சொல் மேலே உயிரோடு எழும்பின பரிசுத்தவான்களை குறிக்கிறது. இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். எழும்பினவர்கள் அந்த கல்லறையிலேயே, அவர்களை அடக்கம் செய்த கல்லறைகளிலேயே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் அந்த கல்லறைகளை, அவர்களை அடக்கம் செய்த கல்லறைகளை விட்டு பரிசுத்த நகரத்தில் போய் பிரவேசிக்கிறார்கள். இங்கே இந்த பரிசுத்தவான்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றி மரித்த நபர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றின சீசர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக
பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து என்று சொல்லும் பொழுது அநேகர் பரலோகத்தில் பிரவேசித்து என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அல்ல, இந்த இடத்தில் பரிசுத்த நகரம் என்பது எருசலேமை குறிக்கிறதாக இருக்கிறது. வேதாகமத்திலேயே அதற்கு அநேக சான்றுகள் இருக்கின்றன. ஏசாயா 52:1 பரிசுத்த நகரமாகிய எருசலேமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 11:1 எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:24 உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் என்று தானியேலை பார்த்து சொல்லப்படுகிறது. இந்த இடங்களிலெல்லாம் எருசலேம் தான் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதே மத்தேயு புத்தகத்திலும் கூட இந்த பரிசுத்த நகரம் என்பது எருசலேமைத்தான் குறிக்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கே என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 4:5 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி என்று வாசிக்கிறோம். இந்த இடத்தில் பரிசுத்த நகரம் என்பது தேவாலயம் இருந்த எருசலேமை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் பின்னணியில் வருகிற பரிசுத்த நகரம் என்பது எருசலேமை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அது பரலோகத்தை குறிக்கவில்லை. அப்படியாக இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எருசலேமில் பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்து அவர்களை அநேகர் கண்டார்கள். இந்த அநேகர் என்கிற பதமானது இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களின் மரணத்தை கண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களின் மரணத்தை கண்டவர்கள்தான் இவர்கள் ஏற்கனவே மரித்தவர்கள் இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறார்கள் என்று சாட்சி பகர முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் சரியான விளக்கமானது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தபோது அவரை விசுவாசித்து பின்பற்றி மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். உயிரோடு எழும்பி கல்லறைகளிலேயே இருக்கிறார்கள். பின்பு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் அந்த கல்லறைகளை விட்டு புறப்பட்டு எருசலேம் நகரத்தில் பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்த அவர்கள் அநேகரால் காணப்பட்டார்கள். சரி, இந்த நிகழ்வு எதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த நிகழ்வு எதற்காக என்று பார்க்கும் பொழுது இது உயிர்த்தெழுதல் நடக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணம் அநேகரை உயிரோடு எழுப்பும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்பதை விளக்கும் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அநேகரை உயிரோடு எழுப்பப் போகிறது, அவரை விசுவாசித்தவர்கள் கண்டிப்பாக உயிரோடு எழும்புவார்கள் என்கிற சத்தியத்தை விளக்குகின்ற முன் நிழலாட்டமாய் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட சொன்னால் முன் ருசி என்று சொல்லலாம். வரப்போகிற நிஜமான உயிர்த்தெழுதலுக்கு முன் நிழலாட்டமாய் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் இதனுடைய வியாக்கியானம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் கண்டிப்பாக உயிரோடு எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அநேகரை உயிரோடு எழுப்பப் போகிறது என்பதற்கு இது முன் நிழலாட்டமாய், வரப்போகிற நிஜத்திற்கு முன் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 7வது உயிர்த்தெழுதலாகிய இந்த பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலின் சத்தியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 8வதான உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், மிக முக்கியமான உயிர்த்தெழுதல். மத்தேயு 28:1-6 இதை வாசிக்கின்றோம். அடுத்து 9வதான உயிர்த்தெழுதல் தபித்தாள் அல்லது தொட்காள் என்று அழைக்கப்பட்ட பெண்மணியின் உயிர்த்தெழுதல். பேதுரு அப்பெண்மணியை உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36-42. 10வதான உயிர்த்தெழுதல் பவுலடிகளார் ஐத்தீகு என்கிற வாலிபனை உயிரோடு எழுப்புதல். அப்போஸ்தலர் 20:7-12. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்த்த உயிர்த்தெழுதல்கள் கடந்த கால சரீர உயிர்த்தெழுதல்களாய் காணப்படுகின்றன. அதாவது கடந்த காலத்தில் நடந்த சரீர உயிர்த்தெழுதல்களாய் காணப்படுகின்றன. இனி எதிர்காலத்தில் நடைபெற உள்ள சரீர ரீதியான உயிர்த்தெழுதல்கள். அப்படியாக 11வதான உயிர்த்தெழுதல் சபையின் உயிர்த்தெழுதல், இரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-18, 1 கொரிந்தியர் 15:23.
12வதான உயிர்த்தெழுதல் இரு சாட்சிகளினுடைய உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தல் 11:7-11. 13வதான உயிர்த்தெழுதல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மற்றும் உபத்திரவகால இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இது பகிரங்க வருகைக்கு பின் நடக்கின்ற நிகழ்வாய் இருக்கிறது. தானியேல் 12:1-3, வெளிப்படுத்தல் 20:4. இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் இரு கட்டங்கள் உள்ளனவோ, அதாவது இரகசிய வருகை, பகிரங்க வருகை என்று இரு கட்டங்கள் உள்ளனவோ, அதேபோல வெளிப்படுத்தல் 20:6 படியாக பரிசுத்தவான்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதலிலும் 2 கட்டங்கள் உள்ளன. அவைகள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, 1 சபைக்கான உயிர்த்தெழுதல், 2 பழைய ஏற்பாட்டு மற்றும் உபத்திரவகால இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 14வதான உயிர்த்தெழுதல் துன்மார்க்கரின் உயிர்த்தெழுதல். இது இறுதியான உயிர்த்தெழுதலாய் காணப்படுகிறது. இதற்கு பிறகு உயிர்த்தெழுதல் இல்லை. வெளிப்படுத்தல் 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது துன்மார்க்கரை குறிப்பிடுகிறதாய் இருக்கிறது. இவர்கள் கடைசியாக இறுதியாக உயிரோடு எழும்புவார்கள். அதைத்தான் வெளிப்படுத்தல் 20:5 நாம் வாசிக்கின்றோம். இவர்கள் உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்பு அடைந்து 2ஆம் மரணம் அடைவார்கள், அதாவது நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:14 மற்றும் 15. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்த்த 14 சரீர உயிர்த்தெழுதல்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உயிர்த்தெழுதல்களாய் காணப்படுகின்றன. சரி, இந்த உயிர்த்தெழுதல்கள் என்கிற சத்தியத்திலிருந்து நமக்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, நமக்கு மேலான ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த மேலான நம்பிக்கை என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கின்ற நாம் அனைவரும் மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கைதான். நாம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்து போன நம்முடையவர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களை ஒரு நாளிலே நாம் கண்டிப்பாக நிச்சயமாக காண்போம் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எவராவது இயேசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கைக்கு நீங்களும் சொந்தக்காரர்களாய் மாறுவீர்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.